சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI POவுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. சென்னை கள்ளநோட்டு விவகாரத்தில் மத்திய உளவுத்துறை களமிறங்கியிருக்கு. சென்னை திருவல்லிக்கேணி லாட்ஜில் கள்ளநோட்டு சிக்கிய வழக்கில் விசாரணை நடத்த மத்திய உளவுத்துறை திட்டமிட்டிருக்கு. பிடிபட்ட மலேசிய பெண் மற்றும் கைதான ரவிச்சந்திரன் கிட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த வழக்கு தொடர்பான விரிவான பின்னணியை விவரிங்க. சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய ஒரு விடுதியில 11 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக அந்த வழக்குல ஷஃபிக் ரஹ்மான் என்பவரை முதல்ல கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இதுல ரவிச்சந்திரன் என்பவர் தான் மூளையாக செயல்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரையும் போலீசார் கைது செய்து அவர் வீட்டில இருந்தும் ஒரு நல்ல நோட்டுகள் உட்பட சில கள்ள நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல அடுத்தடுத்து பல்வேறு கட்ட விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மலேசியாவில் இருந்து தான் இந்த கள்ள நோட்டுகள் இந்தியாவிற்குள்ள இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து நேற்று CBCID போலீசார் உடனடியாக களமிறங்கி ரவிச்சந்திரன் உட்பட கைது செய்யப்பட்ட இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஒரு பெண்ணிடம் இருந்து தான் மலேசியாவில இருந்து ஒரு பெண்ணிடம் இருந்து தான் இந்த கள்ள நோட்டுகள் ரவிச்சந்திரன் மூலமாக சென்னைக்கு வந்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக அதற்கு பின்புலமாக இருந்த ஒரு மலேசிய பெண்ணான புவனேஸ்வரி என்பவரை நேற்று போலீசார் கைது செய்தனர். புவனேஸ்வரி என்பவர் நேற்றிரவு சென்னையில் இருந்து அவர் மலேசியாவுக்கு விமானம் மூலம் செல்ல இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கள்ள நோட்டு குற்றச்சாட்டுல அவர் சிக்கியதால போலீசார் அவரை மலேசியாவுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. மேலும் மலேசியாவில் வசிக்கக்கூடிய அந்த முக்கிய பெண்ணான பரிமளா என்பவர் குறித்து தான் தற்போது இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. பரிமளா என்பவர் தான் மலேசியாவில இருந்து கள்ள நோட்டுகளை ரவிச்சந்திரன் மூலமாக இங்கு சென்னைக்கு கொடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த பரிமளா என்பவர் யார் என்பது குறித்து தான் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மலேசியாவில இருந்து ரூபாய் 1 கோடி வரை கள்ள நோட்டு இங்கு சென்னைக்கு எடுத்து வந்திருப்பதாக போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அது குறித்தும் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. 11 லட்சம் மட்டுமே சிக்கியிருப்பதால மீதமுள்ள அந்த கள்ள நோட்டுகள் எங்கே சென்றது என்ற கோணங்களிலும் இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டில் தான் மலேசியாவில இருந்து ரவிச்சந்திரன் என்பவர் தமிழகத்திற்கு வந்திருப்பதும் அதன் பிறகு அடிக்கடி அவர் மலேசியாவிற்கு சென்று வந்ததும் தெரிய வந்திருப்பதாகவும் அவரது சகோதரர் ரமேஷ் மலேசியாவிலேயே சுமார் 25 ஆண்டுகளாக வசித்து வருவதும் போலீசாரோட விசாரணையில தெரிய வந்த அடுத்து தற்போது மலேசியா கும்பல் குறித்து ரவிச்சந்திரனிடம் இதுவரை திருவல்லிக்கேணி போலீசார் அதே போன்று ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு CBCID தற்போது மத்திய உளவுத்துறையினரும் அவரிடம் விசாரணையில இறங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்பது தொடர்பு என்பதால IB தற்போது உள்ளே நுழைந்து அவரிடம் தீவிர விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI POவுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.